வெனஸ்டே மார்னிங்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தோசை தான் பண்ண போகிறோம். வெயிலுக்கு இதமான ஒரு வெந்தய தோசை தான் இது. பார்த்திங்கன்னா மார்னிங் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு ரெண்டு கிளாஸ் 2 உலக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஊற வைக்கணும். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சிக்கலாம். இப்படி நைட்டு சுடுறதா இருந்தால் மார்னிங் ஊற வச்சுட்டு நைட்டு சுடலாம். உடனே சுட்டுறலாம். இது வந்து புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அரைச்ச உடனே சுடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிக்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு இதமான ஒரு சட்னி பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தேங்காய் சட்னி தான். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகு, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ஒரு துவையலும் அரைச்சிட்டு சாப்பிட்லாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு இதமாக செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா இது பார்த்திங்கன்னா அடிக்கடி இதை பண்ணி தருவாங்க. வெந்தய தோசை அப்புறம் வெந்தய கொழுக்கட்டைலாம் அடிக்கடி எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான ஆனால் அட்ராக்டிவாக இருக்காது, ஹெல்த்தியான டிஃபன்.